இளைஞர்கள்ட்ட பொறுப்பு உணர்வு என்பது ரொம்ப குறைந்து வருது. தகப்பனார் கஷ்டப்படுறாரு அந்த கஷ்டத்தினுடைய துளியையும் அவன் உணர்வது கிடையாது. தகப்பனார் ஒரு பக்கம் கண்ணீர் சிந்துறார், இவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், கூலி வேலை பார்த்து என்னால என்ன முடியுமோ இவனுக்கு செஞ்சு கொடுத்தேன், இவனை படிக்க வச்சேன், லட்சக்கணக்கில் கொட்டினேன், கடைசியில் அரியர்னு வந்து நின்னா, சரி எப்படியாவது இவனை அதுல முன்னேற்றி வேலைக்கு சேர்த்து விடலாம், அதுக்கு கொஞ்சம் காசு செலவழிச்சேன், வேலை பிடிக்கலன்னு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறான், என் புள்ள தலையெடுத்து என்னை உட்கார வைத்து சோறு போடுவான் என்று எண்ணினேன், அவனுக்கு இன்னும் பொறுப்புணர்வே வரவில்லை என்று கண்ணீர் சிந்துகின்ற தகப்பன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த கண்ணீரின் வேதனைகளை இன்றைய இளைஞர்கள் உணர்கிறார்களா? இன்னைக்கு பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை தாமதமா வீட்டுக்கு வரானா எங்க போயிட்டு வரான்னு விசாரிக்கிறது கிடையாது. ஒரு காலத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து கேக்குறது? சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவானே, எதிர்த்து பேசுவானே, கத்துவானே, வீட்டை விட்டு போயிட்டானா என்ன பண்றது? இந்த பயம் தான் அவர்கள் ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்திக் கொண்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இளைஞர்கள் தங்கள் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இனியும் நாம் கவனிக்க தவறுகிறோம் என்றால் இந்த சமுதாயத்தையே நாம் அழிவு பாதைக்கு கொண்டு போறோம் அர்த்தம். நாம் ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தினோம் என்றால் அது இந்த சமுதாய இளைஞர்களை சரியான பாதையிலே சங்கமிக்க வைக்கும். நாம் தொழுகையாளிகளாக, நோன்பு பிடிக்கவர்களாக, இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை பேணி நடப்பவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையிலே சுவனத்துக்குரியவர்களாக சுவன பாதையிலே நடைபோடுகிற பொழுது நம்ம புள்ள நாம இன்னைக்கு சொல்லாததனால, அவனை மீட்டி எடுக்காததனால வீணான காரியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு போதை பழக்க வழக்கங்களை சிக்கி தவித்து நாளை மறுமையிலே நரக பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவன் முகத்தை பார்க்க முடியுமா?